இந்த 10 இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இந்த சத்தம், இந்த இரைச்சல், இந்த ஓயாத பேச்சு, இவற்றுக்குள் நாம் மூழ்கிவிட்டோம். காலை எழுந்தவுடன் கைபேசியில் நோட்டிஃபிகேஷன் சத்தம், அலுவலகத்தில் சக ஊழியர்களின் பேச்சு, போக்குவரத்தின் இரைச்சல், வீட்டில் தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள். நம்மைச் சுற்றி எங்கு பார்த்தாலும் சத்தம் சத்தம் சத்தம். ஒரு கணம் கண்களை மூடி சுற்றியுள்ள அத்தனை சத்தங்களையும் மறந்து போவோம். இப்போது நீங்கள் உணர்வது என்ன? ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு நிசப்தம். இது வெறும் ஒளியின்மை அல்ல நண்பர்களே, இது ஒரு பேரண்ட சக்தி. ஆம், மௌனம் என்பது வெறும் ஒளியின்மை மட்டுமல்ல, அது உங்களை செதுக்கும் ஒரு வலிமையான கருவி, உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு அரிய ஆயுதம். சத்தங்கள் நிறைந்த இந்த நவீன உலகில் நாம் எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவது ஒரு மிகப்பெரிய கலை. இந்த கலையை கற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் பெறுகிறார்கள். மௌனம் என்பது ஒருவித ஆற்றல் என்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. பேசும் வார்த்தைகள் சில சமயங்களில் நமக்கு எதிர்மறையாக வந்துவிடலாம். ஆனால் மௌனம் ஒருபோதும் உங்களை காட்டிக் கொடுக்காது. மாறாக அது உங்களுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறக்கும். அது உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தை வெளிப்படுத்தும். இந்த வீடியோவிலே உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய 10 முக்கியமான சூழ்நிலைகளை பற்றி பேசப்போகிறோம். இந்த இடங்களில் நீங்கள் அமைதி காப்பது நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தும். உங்கள் உறவுகளை மேம்படுத்தும், உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும், ஏன் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும். மௌனம் என்பது பலவீனமல்ல, அது ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். சரி, நாம் எங்கே எப்படி இந்த அரிய மௌனத்தை காக்க வேண்டும்? முதலாவதாக பார்க்க போறது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கிடைக்கும் ரகசிய தகவல்கள். சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதமாக சில தனிப்பட்ட பிரச்சனைகளையோ அல்லது ரகசியங்களையோ அறிய நேரிடும். உதாரணமாக, உங்கள் நண்பர்கள் தங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி உங்களிடம் நம்பிக்கையுடன் பேசலாம். அல்லது நீங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கிய வணிக ஒப்பந்தத்தை பற்றி சக ஊழியர்களின் உரையாடலிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அது இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கலாம். இதுபோன்ற தருணங்களில் நீங்கள் அந்த தகவல்களை வெளியே சொல்லாமல் மௌனம் காப்பது மிக மிக அவசியம். ஒரு சிறிய கசிவு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். மௌனம் காப்பது உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நீங்கள் அளிக்கும் மரியாதையை காட்டும். இது உங்கள் நம்பகத்தன்மையையும் ரகசியம் காக்கும் திறனையும் வெளிப்படுத்தும். இதன் மூலம் நீங்கள் எந்த வதந்திகளிலும் சிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். மௌனம் காப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மேலும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்கும் பொறுப்புள்ள நபராக கருதப்படுவீர்கள். இந்த அமைதி உங்கள் நற்பெயருக்கு ஒரு கேடயமாக அமையும். மேலும் உங்களை ஒரு நம்பகமான நபராக நிலைநிறுத்தும். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்க போவது கோபம். மனித உணர்ச்சிகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது, அதே சமயம் மிகவும் ஆபத்தானது. கோபத்தில் இருக்கும்போது நம் வார்த்தைகள் பெரும்பாலும் விஷமாக மாறி உறவுகளையும் சூழ்நிலைகளையும் நிரந்தரமாக சேதப்படுத்திவிடும். ஒரு கடுமையான வாக்குவாதம் உச்சக்கட்டத்தை அடையும் போது நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு கணம் மௌனம் காப்பது அவசியம். உங்கள் மனம் கொந்தளிக்கும் போது வார்த்தைகள் சீக்கிரம் நாவிலிருந்து வெளிப்பட்டுவிடும். இந்த வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த மௌனம் உங்கள் வார்த்தைகளின் வீரியத்தை மட்டுப்படுத்துவதுடன் உங்களுக்கு சிந்திக்கவும் நிலைமையை நிதானமாக அணுகவும் அவகாசம் கொடுக்கும். சண்டையின் அனல் அடங்கும் வரை நீங்கள் அமைதியாக காத்திருக்கலாம். ஒரு சிறு இடைவெளி, ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு கணம் மௌனம், இவை தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கும், நெருங்கிய உறவுகளை காப்பாற்றும். கோபத்தில் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்கள் கட்டுப்பாட்டையும் மன முதிர்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தும். பின்னர் நிதானமான ஒரு உரையாடலுக்கு வழிவகுக்கும். மேலும் நீங்கள் ஒரு சிறந்த முடிவை எடுக்கவும் உதவும். மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் முழுமையாக கேட்பது நீங்கள் ஒரு நல்ல கேட்பவர் என்பதை மட்டுமல்ல, நீங்கள் அந்த நபருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதையும் காட்டும். பெரும்பாலானவர்கள் மற்றவர்கள் பேசுவது முடிவதற்குள் அடுத்தது என்ன பேசலாம் என்று தங்கள் மனதில் திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் சொல்வதை முறியடிக்க ஒரு பதிலை யோசிப்பார்கள். தவிர்த்து முழு கவனத்துடன் மனதின் கதவுகளை திறந்து கேட்பது ஆழ்ந்த புரிதலை வளர்க்கும், நல்லுறவுகளை உருவாக்கும். நீங்கள் அமைதியாக கேட்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள். உங்களிடம் தங்கள் உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்வார்கள். இது ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும். மேலும் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகவோ அல்லது நண்பராகவோ வெளிப்பட உதவும். நான்காவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு விஷயம் பற்றி முழுமையாக தெரியாதபோது அரைக்குறை ஞானம் ஆபத்தானது என்பார்கள். ஒரு விஷயம் பற்றி முழுமையான தகவல் இல்லாதபோது அல்லது ஆழமான அறிவு இல்லாதபோது பேசுவது தவறான தகவல்களை பரப்பும் அல்லது உங்களை அறியாதவராக காட்டும். உதாரணமாக, ஒரு சிக்கலான மருத்துவ பிரச்சனையை பற்றியோ அல்லது ஒரு சிக்கலான சட்டச் சிக்கலை பற்றியோ உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் கருத்து சொல்வது ஆபத்தானது. ஒரு பேச்சில் ஈடுபடும் முன் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தெரியாத விஷயங்களில் அமைதியாக இருப்பது உங்கள் நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் காக்கும். இது தவறான புரிதல்களை தவிர்க்க உதவும்.
மேலும் உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கும். எல்லா விஷயங்களை பற்றியும் பேச வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் எனக்கு தெரியாது என்று சொல்வதும் அதைத் தொடர்ந்து அமைதியாக இருப்பதும் மிகப்பெரிய வலிமை மற்றும் ஞானத்தின் அடையாளம். ஐந்தாவதாக நாம் தவிர்க்க வேண்டியது புறம் பேசுதலும் வதந்திகளும் பரவும்போது. மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக பேசுவது அல்லது உறுதிப்படுத்தப்படாத வதந்திகளை பரப்புவது உங்களையும் அந்த எதிர்மறை வட்டத்திற்குள் இழுத்துவிடும். இது உங்கள் நற்பெயரை கெடுப்பதுடன் தேவையற்ற சர்ச்சைகளிலும் உங்களை சிக்க வைக்கும். ஒரு குழு புறம்பேசலில் ஈடுபடும்போது அதில் பங்கேற்பதை தவிர்த்து மௌனமாக விலகியிருப்பது உங்கள் தனிப்பட்ட மதிப்பையும் நேர்மையையும் காக்கும். நீங்கள் ஒரு புறம் பேசுபவர் அல்ல என்பதை இந்த அமைதி மூலம் மற்றவர்களுக்கு உணர்த்தலாம். இத்தகைய தருணங்களில் உங்கள் மௌனம் நீங்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர் இல்லை என்பதை மற்றவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும். இது தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் பாதுகாக்கும். உங்கள் நல்லிணக்கத்தை பேண உதவும். வதந்திகளை பரப்புபவர்களை விட அமைதியாக இருப்பவர்களே புத்திசாலிகள். ஏனெனில் அவர்களின் நேரம் பயனுள்ள விஷயங்களில் செலவு செய்யப்படுகிறது. மேலும் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க உதவுகிறார்கள். ஆறாவதாக நாம் உணர வேண்டியது சுய புகழ்ச்சியும் அகங்காரமும் வெளிப்படும்போது. உங்கள் சாதனைகளை பற்றி நீங்களே தொடர்ந்து பேசுவது அல்லது உங்கள் திறமைகளை பற்றி பெருமையாக பேசுவது மற்றவர்களுக்கு சலிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். சுய புகழ்ச்சி ஒருவரின் மதிப்பை குறைக்கும். நீங்கள் அடையாத வெற்றிகளை பற்றி பேசுவது உங்களை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கும். உங்கள் வெற்றி பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட உங்கள் செயல்கள் பேசட்டும். நீங்கள் உண்மையிலேயே திறமையானவர் என்றால் அதை மற்றவர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பார்கள். உங்கள் மௌனமே உங்கள் திறமைக்கு சாட்சி கூறும். அமைதியாக இருப்பது உங்கள் பணிவையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். அகங்காரம் நிறைந்த பேச்சைக் காட்டிலும் ஒரு அமைதியான தன்னம்பிக்கையான இருப்பு மற்றவர்களின் உண்மையான மரியாதையை பெற்றுத்தரும். பணிவு எப்பொழுதுமே அகங்காரத்தை விட உயர்ந்தது. அதை மௌனம் வெளிப்படுத்தும். ஏழாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது. விமர்சனங்கள் கேட்பதற்கு கடினமானவை, சில சமயங்களில் வலியையும் ஏற்படுத்தும். ஆனால் அவை நம் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. விமர்சனங்கள் வரும்போது உடனடியாக எதிர்வினையாற்றுவது அல்லது தற்காத்துக் கொள்வது நிலைமையை மேலும் மோசமாக்கும். உதாரணமாக, உங்கள் வேலை அல்லது உங்கள் கருத்து பற்றி ஒருவர் விமர்சிக்கும்போது உடனே அதை மறுக்கவோ அல்லது கோபப்படவோ வேண்டாம். ஒரு கணம் அமைதியாக கேளுங்கள். அந்த மௌனம் விமர்சனத்தில் உள்ள உண்மையை ஆராயவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு உதவுகிறது. இது உங்கள் பொறுமையையும் முதிர்ச்சியையும் காட்டும். விமர்சனங்களை அமைதியாக எதிர்கொள்வது நீங்கள் கற்றுக்கொள்ளவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும். விமர்சனங்களை ஒரு பின்னோட்டமாக ஃபீட்பேக்கா ஏற்றுக்கொள்வது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும். எட்டாவதாக நாம் பயன்படுத்த வேண்டியது தனிப்பட்ட சிந்தனை மற்றும் தியானத்திற்காக. நம் மனதில் எழும் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தவும் நம் உள்குரலை கேட்கவும் ஆழமாக சிந்திக்கவும் தனிமையும் அமைதியும் அவசியம். இந்த சத்தம் நிறைந்த உலகில் நமக்காக நாம் ஒதுக்கும் இந்த அமைதியான நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. ஒரு பரபரப்பான நாளில் சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது, அமர்ந்து தியானம் செய்வது அல்லது வெறுமனே மௌனமாக இருப்பது சுய பரிசோதனைக்கு உதவும் மனத்தெளிவை தரும். தினசரி இந்த அமைதியான தருணங்களை உருவாக்குவது மன அழுத்தத்தை குறைக்கும், உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும், புதிய யோசனைகளை உதிக்கும். இன்றைய சத்தமான உலகில் இந்த அமைதியான தருணங்கள் அத்தியாவசியம். இது உங்கள் உள்ளாற்றலை மேம்படுத்தும் நேரம், மேலும் நீங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். ஒன்பதாவதாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்க முயற்சிக்கும்போது. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாகவே இருக்கும். அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னர் வருத்தப்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும்போது நீங்கள் குழப்பத்திலோ அல்லது பதட்டத்திலோ இருக்கிறீர்கள் என்றால் உடனே பேசவோ செயல்படவோ வேண்டாம். உதாரணமாக, ஒரு உறவை பற்றியோ ஒரு பெரிய முதலீட்டை பற்றியோ அல்லது ஒரு புதிய வேலை வாய்ப்பை பற்றியோ அவசரமாக பேசுவது அல்லது உடனடியாக சம்மதிப்பது, ஒரு கணம் அமைதியாக இருந்து ஆழ்ந்து சிந்திப்பது தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த அமைதி உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து விலகி பகுத்தறிவுடன் முடிவெடுக்க உங்களுக்கு நேரம் கொடுக்கும். இது வருத்தப்படக்கூடிய முடிவுகளை தவிர்க்க உதவும். அமைதியாக சிந்தித்து நிதானமாக எடுக்கும் முடிவுகளே உறுதியானவை, நீண்டகால நன்மை பயக்கும். பத்தாவதாக நாம் உணர வேண்டியது மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்போது. துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்போது சில நேரங்களில் வார்த்தைகளை விட அமைதியான இருப்பு அதிக ஆறுதல் தரும். நீங்கள் பேசும் ஆறுதல் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் அமைதியான இருப்பு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை அளிக்கும். உதாரணமாக, ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறைய பேச வேண்டியதில்லை, அறிவுரைகளை அள்ளி வீச வேண்டியதில்லை. நீங்கள் வெறுமனே அருகில் இருப்பது, காது கொடுத்து கேட்பது அல்லது அவர்களின் கையை பிடித்துக் கொள்வது போன்ற அமைதியான செயல்கள் அவர்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதையும் வார்த்தைகளை விட ஆழமாக உணர்த்தும்.
உங்கள் அமைதியே அவர்களின் துயலத்தை பகிர்ந்து கொள்ளும். இது ஆழமான மனித தொடர்புகளை உருவாக்கும், மேலும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வார்த்தைகளை விட வலிமையாக வெளிப்படுத்தும். முடிவுரை: இந்த 10 இடங்களிலும் நீங்கள் அமைதியாக இருப்பதின் முக்கியத்துவத்தை நாம் விரிவாக பார்த்தோம். மௌனம் என்பது ஒரு கலை, அது ஒரு பயிற்சி. சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது ஒரு சவால், ஆனால் அது பல அரிய வெகுமதிகளையும் தரும். மௌனம் என்பது வெறும் பேச்சு இல்லாமை மட்டுமல்ல, அது ஆழ்ந்த சிந்தனை, கவனமான கவனிப்பு மற்றும் உள் அமைதியின் வெளிப்பாடு. இந்த மௌன பயிற்சியை நீங்கள் உங்கள் வாழ்வில் பின்பற்றத் தொடங்கினால் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும், உறவுகள் பலப்படும், உங்கள் முடிவெடுக்கும் திறன் கூடும், உங்கள் வாழ்க்கையின் போக்கே ஒரு புதிய திசையை நோக்கி மாறும். நீங்களும் ஒரு புத்திசாலித்தனமான, நிதானமான, சக்தி வாய்ந்த மனிதராக உருவெடுப்பீர்கள். இன்றே இந்த 10 இடங்களில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மௌனத்தின் சக்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.